சென்னை முழுவதுமாக கனமழை பெய்து வரும் நிலையில் தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை நிலவரம் எப்படி இருக்கிறது என்பது பற்றி நம்முடைய செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், இப்போ மழை பெய்து வருகிறது, பட்டாசு விற்பனை அங்க சூடு பிடிச்சிருக்கா? என்ன மாதிரியான நிலவரம் அங்க இருக்கு? பட்டாசு விற்பனை நடக்கிறதா? விக்ரம், தீவுத்திடலில் தொடங்கியுள்ள இந்த பட்டாசு விற்பனை 2 நாட்களாக சூடு பிடிக்கவில்லை என்றே நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நேற்று முதல் தொடர்ந்து பெய்து வரும் இந்த அடைமழையில் எந்தவித பொதுமக்களும் இங்கு பட்டாசு வாங்குவதற்கான ஆர்வம் காட்டவில்லை என்றே நாம் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் தீவுத்திடலில் பட்டாசு கடைகள் நடைவதற்கான சூழல் இருப்பதால் பட்டாசு விற்பனையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கும் சூழலை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. பெரும்பாலான இங்கு மொத்தம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பாக மொத்தம் 80 கடைகள் போடப்பட்டிருக்கின்றன. 80 கடைகளுமே மழையில் நனையக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. தங்களுடைய கடைகளை தற்காத்துக் கொள்வதற்காக தார்பாய், பிளாஸ்டிக் கவர் போன்ற பொருட்களால் கடைகளை மூடி வைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு பட்டாசு விற்பனை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்காக விற்பனையாளர் ரஃபீக் நம்முடைய விடை கேட்போம். வணக்கம் சார், இந்த பட்டாசு விற்பனை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த தீபாவளிக்கு? வருஷம் எல்லா வருஷத்துலயும் மழை பெய்யும். ஆனா இந்த வருடம் ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு எல்லா வியாபாரிக்கும். ஏன்னா எல்லாரும் வட்டிக்கெல்லாம் வாங்கி நிறைய பேர் பல கோடி ரூபாய், பல லட்சம் பேர் இதை நம்பி இருக்கிறாங்க. இந்த தொழில நம்பி வருஷம் முழுவதும் ஒரு வாரத்துல விற்கிற பொருள் தான். அதனால மக்களுங்க பயனடைகிறதுக்கும் இது ஒண்ணு. இறந்து போனாலும் பட்டாசு வெடிக்கிறாங்க, பிறந்தாலும் ஒரு நல்ல நிகழ்ச்சியா இருந்தாலும் பட்டாசு வெடிக்கிறாங்க. ஆகையால் இந்த பொருள் விற்கிறதுக்கு இந்த வருஷத்துல ஒரு நாள் தான், ஒரு வாரம் தான் எங்களுக்கு டைம் கிடைக்கிறது. அது இந்த நேரத்தில் அரசாங்கம் எங்களுக்கு இந்த தீவுத்திடலை ஒதுக்கி கொடுத்தது, அவங்களே எடுத்து எங்களுக்கு நல்ல முறையில் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி நாங்களும் இங்க நாங்க இதுவரையும் நாங்க வியாபாரம் பண்ணிட்டு நாங்க பண்ணலான்னு இருந்தோம். அதுக்குள்ளே இந்த புயல் காரணமாக எல்லாரும் பாதிக்கப்பட்டு இன்சூரன்ஸ்லயோ இல்ல மற்ற ஏதாவது ஒரு சோர்ஸ் கிடைக்குமா அப்படின்ற இந்த வட்டி இதுக்கு எதுவுமே விற்காம மழை உயிரை பணைய வச்சு அவங்கவுங்க நைட்டு இந்த புயலுக்காக இந்த ஷெட்ல படுத்து கொஞ்சம் ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தாலும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இந்த அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் இந்த அரசாங்கம் இதை கண்டிப்பான ஒரு நல்ல முறையில எல்லா வியாபாரிகளுக்கும், இது 80 கடைகளுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தான் சார். இப்போ இந்த மழைக்காக பொதுமக்களுக்கு ஏதாவது பாதி விலைக்கு பட்டாசு விற்பனை அறிவிச்சிருந்தீங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க? அதாவது இந்த தீவுத்திடல 60% இந்த மழை காரணனால, இந்த புயல்னால எல்லாரும் இந்த வட்டிக்கு வாங்கி இருக்கிறனால, வட்டிக்கு வாங்கி வியாபாரம் பண்ணி இருக்கிறனால விற்பனை இல்லாதனால 60% அவங்களுக்கு, எங்களுக்கு 20-25% தான் கிடைக்கும். அதுல கூட 40% நாங்க எக்ஸ்ட்ரா எங்களோட நஷ்டத்துல இருந்து நாங்க கொடுக்கறோம். மக்களுங்க பயனடைட்டும், எங்களோட பொருள் விற்பனை ஆகட்டும் அப்படின்றது. இது எல்லா மக்களுக்கும், சென்னை தீவுத்திடல சென்னையில் இருக்கிற சுற்றுலா இருக்கிற எல்லா மக்களுங்களுக்கும் இதை நாங்க தெரிவித்து இப்ப வந்துட்டு இருக்காங்க. மக்களுங்க மழை இருந்தாலும் புயல் அடிச்சாலும் இப்ப வாங்கிட்டு இருக்காங்க. விக்ரமன், மழையின் காரணமாக பட்டாசு விற்பனையில் பாதி விலை விற்கப்படும் என்று பொதுமக்களுக்கு இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதன் காரணமாக ஒரு சில மக்களே தற்பொழுது மழை இருந்தாலும் வர தொடங்கியிருக்கிறார்கள். நாம் காலையில் இங்கு பார்த்தபொழுது தொடர் மழை காரணமாக ஒருவரும் வரவில்லை. இவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் அறிவித்த பிறகு மழையையும் பொருட்படுத்தாமல் ஒரு சில பொதுமக்கள் இங்கு பட்டாசு வாங்க வருவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. இருந்த பொழுதிலும் 80 கடைகளில் முழுவதுமாக 80 கடைகளுமே இங்கு திறக்கப்படவில்லை. ஒரு சில கடைகள் மட்டுமே திறந்து விற்பனை செய்யப்படுகிறது. பெரும்பாலான கடைகள் சிவகாசியிலிருந்து பட்டாசு இங்கு விற்பனைக்காக எடுத்து வரப்பட்டு மழையின் காரணமாக மீண்டும் அந்த பட்டாசுகளை எங்கு கொள்முதல் செய்தார்களோ அங்கேயே எடுத்துக்கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் இங்கு காணப்படுகிறது. மேலும் நாளை தீபாவளி பண்டிகை என்பதால் இன்று விற்பனை அமோகமாக இருக்கும் என்று கருதிய வியாபாரிகள் மேற்கொண்டு பட்டாசு சரக்குகளை இங்கு லாரிகளில் வைத்திருக்கிறார்கள். லாரிகளில் வைத்திருந்த அந்த பட்டாசு சரக்குகள் இன்னும் இறக்கப்படாமல் லாரிகளையே அப்படியே தேக்கமடைந்திருக்கிறது. மழை சற்று நின்றால்தான் இந்த வியாபாரம் சூடுபிடிக்கும் என்று இவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தபொழுதும் இவர்கள் அறிவித்த இந்த பாதி விலை விற்பனை என்பது மக்களிடையே போய் சேர்ந்தால்தான் இவர்களுடைய அந்த விற்பனை சற்றாவது இவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் என்று இவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். மணிகண்டன், பட்டாசு விற்பனை முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. அவங்க அரசு கிட்ட ஏதேனும் நிவாரணங்கள் கேட்டிருக்காங்களா? அதை பற்றி அவர் சொல்ல வந்தார், அது கேட்கலாமா? கண்டிப்பாக
நீங்க அரசு தரப்புல உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா? இன்சூரன்ஸ் வந்து தீ விபத்தால பாதிக்கப்பட்டதா இன்சூரன்ஸ் இருக்கு. இது மாதிரியான மழை காரணமாகவும் பட்டாசு பொருட்கள் பாதிக்கும். இதுக்காக நீங்க ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா அரசு? ஆமா, அரசு கிட்ட இதுக்கு எங்க அரசுன்றது கோரிக்கை வைக்கிறது காரணம் என்னன்னா, பூகம்பம் விழுந்துச்சுன்னா ஒரு ஊர்ல வந்து பூகம்பம் விழுந்துருச்சு, பில்டிங் எல்லாம் விழுந்துருச்சு, அந்த இடத்துல வந்து மக்களுங்க அரசுங்க வந்து இது சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? அதே போல தானே இது. நாங்க என்ன ஃப்ராடு தானே பண்றோமா, இல்ல பிட் பாக்கெட் அடிக்கிறோமா, இது பண்றோமா? வியாபாரம் பண்றோம். வட்டிக்கு சட்டிக்கு வாங்கிட்டு வந்து அரசாங்க இடத்துல தான் நாங்க வியாபாரம் பண்றோம், வெளி இடத்துல வந்து வியாபாரம் பண்ணல. அதனால நாங்க அரசு கிட்ட தானே நாங்க கோரிக்கை விட முடியும். அந்த அரசு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு அந்த அரசு? அப்புறம் என்ன கோரிக்கை விடுக்கிறீங்க? எங்களோட கோரிக்கை என்னன்னா, நாங்க கொள்முதல் பண்ணிருக்கோம். எங்களோட கொள்முதலுக்கு நாங்க பில்லு A to Z நாங்க பில்ல கொடுத்துறோம். அது உள்ள டாக்ஸ் முதல் கொண்டு நாங்க கட்டியிருக்கோம். அந்த இதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி எங்களுக்கு எங்க அமௌண்ட்டை திருப்பி கொடுத்தா அதே பெரிய விஷயம். விக்ரம், கேட்டிருப்பீங்க, இவங்களுடைய தீ விபத்தினால் ஏற்பட்டால்தான் இவர்களுக்கு இன்சூரன்ஸ் என்ற நிலை இருக்கிறது. ஆனால் மழையின் காரணமாக கூட பட்டாசுகள் பெருமளவுக்கு பாதிக்கப்படுவதால் அதற்கும் அந்த இன்சூரன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வசதியை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.